சென்னையில இருந்து நாகர்கோவிலுக்கு டே டைம்ல இப்படி ஒரு சூப்பரான பஸ் சர்வீஸ் இருக்கா? ஆமாங்க. ஒய்பிஎம் வால்வோ மல்டி ஆக்சில் ஏசி செமி ஸ்லீப்பர் பஸ்ஸில் தான் ட்ராவல் பண்ணியிருந்தேன். இந்த பஸ்ஸுக்கு வந்து போர்டிங் நமக்கு 8 மணிக்கு ரெட் ஹில்ஸில் ஆரம்பிச்சு ரெட்டேரி, கோயம்பேடு, போரூர், கிளாம்பாக்கம் வழியாக போயிட்டு கடைசியாக நமக்கு திண்டிவனம் வரைக்கும் போர்டிங் கொடுத்துருக்காங்க. நான் கிளாம்பாக்கம் தாங்க போர்டிங் கொடுத்துருந்தேன். 10வது பிளாட்ஃபார்மில் வரும்னாங்க. 9:45 டைமிங் கொடுத்துருந்தாங்க. 5 நிமிஷத்துக்கு முன்னாலே வந்துட்டாங்க. கெத்தாக வந்து அப்படியே என்ட்ரி கொடுத்தாங்க. பஸ் ஏறினதும் காம்ப்ளிமெண்ட்ரியாக 500 ml வாட்டர் பாட்டில் கொடுத்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் எனக்கு பிடிச்ச கேபினேட்டில் போய் உட்காந்துட்டாங்க. ஸோ அன்னைக்கு வந்து கொஞ்சம் மழை பெஞ்சிட்டு இருந்ததுனால வால்வோட ஸ்பீடு வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. மழை பெஞ்சு முடிச்சதுக்கப்புறம் தாங்க வால்வோட முழு ஸ்பீடுமே வந்துச்சு. வண்டி 100ல் அடித்து நவத்திட்டு போனாங்க. லஞ்ச் பிரேக்கு உளுந்தூர்பேட்டைக்கு முன்னால் அன்னபூர்ணா மோட்டரில் தான் நிப்பாட்டிருந்தாங்க. அங்கே ஒரு அரை மணி நேரம் ஆச்சுங்க. ரூட்டு நமக்கு ரெகுலர் ரூட்டு தாங்க. விழுப்புரம் பைபாஸ், திருச்சி டிவிஎஸ் டோல்கேட், மதுரை மாட்டுத்தாவணி ஆம்னி பஸ் ஸ்டாண்ட் ஒரு என்ட்ரி போட்டாங்க. அதுக்கப்புறம் விருதுநகர், சாத்தூர், கோவில்பட்டி எல்லாமே பைபாஸ் தான். திருநெல்வேலிக்குள்ள சிட்டிக்குள்ள ஒரு என்ட்ரி போட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம டேரெக்டாக நாகர்கோவில் தாங்க. நாகர்கோவிலுக்கு வந்து பைபாஸில் தான் போவாங்க. ஆரல்வாய்மொழி போகாது. மதுரைக்கு கரெக்டாக 4:50க்கு ரீச் ஆகிட்டாங்க. ஸோ அங்கே ஒரு சில பேசஞ்சர்ஸை டீபோர்ட் பண்ணிவிட்டு அங்கேயுமே நமக்கு மதுரை டு நாகர்கோவில் வந்து புக் பண்ணுறாங்க. ஒரு 2-3 பேர் வந்து புக் பண்ணியிருந்தாங்க. அப்படியே ஒரு அழகான மாலை பொழுதில் கள்ளிக்குடிக்கு முன்னால் வந்து டீ பிரேக்காக நிப்பாட்டியிருந்தாங்க. நானும் டீ குடிச்சு கொஞ்சம் நேரம் கேபின் ரைட் பண்ணிட்டு இருந்தேங்க. அந்த மாலை வேலையில் வால்வோ ரைடு பண்ணுறதே ஒரு சூப்பராக இருந்துச்சுங்க. நான் சண்டே மார்னிங் தாங்க ட்ராவல் பண்ணேன். டிக்கெட் ஃபேர் 800 ஆச்சு. வீக்கெண்டு ப்ளஸ் ஃபெஸ்டிவல் டைமில் வந்து ரேட் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். திருச்சி டு மதுரை செக்ஷன் வந்து வெயில் இறங்குற டைமுங்க. தூரங்குறிச்சி கொட்டாம்பட்டி கிட்ட போகிறப்ப அந்த மலையோட வியூலாம் பார்க்குறதுக்கே தரமாக இருந்துச்சு. நீங்கள் யாரும் இந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டடா.